வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி 2 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து நீர் தோசை. இதுக்கு வந்து அரிசி மாவு இருக்கிறையா கடையில் வாங்கினது தான். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொன்னிறமாக வர வேண்டாம், சூடு வர வரைக்கும் பரபரன்னு சூடு வர வரைக்கும் வந்தால் போகிறோம். உங்கள்கிட்ட புட்டு மாவு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவை நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் நான் வந்து தேங்காய் பால் விட்டுட்டேன். இதை வந்து அரிசியை நம்ம ஊற வச்சும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அரிசியை ஊற வச்சு அரைக்கும்போது அதுலேயே கொஞ்சம் ஒரு மூடி தேங்காயும் நல்லா துருவி அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பொடியெல்லாம் இதில் போட்டுன்ட்டு நிறைய தண்ணியை விட்டு நீர்க்க கலந்துக்க வேண்டியது தான். இது பேர் நீர் தோசை தானே, அதனால் நல்ல நீர்க்கமாக இருக்கணும். இது நிறைய தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ சௌரியமாக உங்களுக்கு வாக்க வர முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் ஜலத்தை விட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் தோசை பண்ணும்போது நம்ம நல்லா இலக்கி எடுத்துக்கணும். ஏன்னாக்கா அந்த அரிசி மாவு வந்து அடியில் போய் தங்கிக்கும். இப்போ வந்து அந்த நான்ஸ்டிக்கை வச்சுட்டேன் நான், தோசை கல். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை பரட்டி வைப் பண்ணிக்கிறேன். முதல்ல பண்ணிட்டு ரவா தோசை விடுற மாதிரி நம்ம இதை விட்டு வாக்க வேண்டியது தான். விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுக்கணும் சுற்றி வர. அதுக்கப்புறம் கேஸை வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கணும். பெருசாக வச்சா கரிஞ்சு போகும், ரொம்ப சின்னதாக வச்சா வேகாது. இது ஒரு பக்கம் வெந்து எடுத்தால் போகிறோம். இது ரெண்டாம் முறைன்னு பேப்பர் ரோஸ் மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக போயிடும் நாடி ஆக. இது மாதிரி பண்ணினா எப்போவுமே பஞ்சு மாதிரி இருக்கும். பற்றியெல்லாம் நல்லா ஜாலரியாக நெட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஓட்டையோடு வந்தாக்கா நம்ம தோசை நல்லா வருதுன்னு அர்த்தம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸை வந்து மீடியத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கே தெரியும் சைடெல்லாம் அது நல்லா ப்ரௌன் நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி மடித்து எடுத்து வைக்க வேண்டியது தான். ஒருவேளை நடுவில் வேகலை, கொஞ்சம் தடியாக இருக்குது, மாவாக தெரியறதுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு சொட்டி எண்ணெயை கூட விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் டிஃபன் பாக்ஸு கூட வைக்கலாம். நல்லா பஞ்சாட்டமாக இருக்கும். பற்றியெல்லாம் எப்படி நெளிஞ்சு போகிறது. அதை நம்ம எடுக்கும்போதே இப்படி மடித்து தான் அதை எடுப்பேன் சாதாரணமாக. இது வந்து மங்களாபுரத்தில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், கேரளாவில். அது ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. அவள் நல்லா நின்று சட்னியும் கொடுப்பா, ரொம்ப ஜோராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு டிஃபன் சாம்பார் கூட பண்ணிக்கலாம். அது கூட இதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு தோசை கூட நான் வாத்து காமிக்கிறேன். அடுத்ததாக பண்ண போகிறது வந்து மொமோஸ் தான். மாதிரின்னு சொல்கிறேன், பர்ஃபெக்ட் மொமோஸ் கிடையாது. அது நான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். அந்த மொமோஸ் பண்ணுறதுக்காக நான் உருளைக்கிழங்க முன்னாடி நாள் ராத்திரியே வேக வச்சு தோல் எல்லாம் உரித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை பற்றியெல்லாம் இன்னொரு தோசை நான் வாத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து போட்டுடலாம். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நாடி எல்லாம் இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஒன்றும் ஹார்டாக கடிக்க முடியாமலாம் இருக்கவே இருக்காது. டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் நான் சொன்னாப்பில் குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கலாம். ப்ரொவைடட் அவள் இந்த தோசைலாம் கரைச்ச தோசைலாம் சாப்பிடுவாளாக இருந்ததுன்னா. ஏன்னா சில குழந்தைகள் ப்ரிஃபர் பண்ண மாட்டா. அவளுக்கு தோசைன்னா அந்த உளுந்து தோசை தான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்துட்டு இதில் பொடிகள்லாம் போட்டுக்கணும். என்னெல்லாம் பொடி நான் போட்டுட்டேன்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நான் மசக்கி வச்சுட்டுருக்கேன். என்னால் கையால் மசிக்க முடியலை. அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் விட்டு அதை ஓட விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் மேஷர் இருந்ததுன்னா அதிலையே போட்டுக்கலாம். இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற மசாலா. இப்போ வந்து ஆட்டா மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். மைதாலையும் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை வச்சுட்டு தண்ணியை திளைக்க வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன் நான். இது மைதா மாவில் பண்ணினாக்கா கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளோட இந்த சப்பாத்தி மாவுங்கிறதுனால. நான் வந்து டஸ்டிங்லாம் பண்ணி பூரி மாதிரி பண்ணுறது கிடையாது. கையிலேயே நல்லா நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து உள்ளே வச்சு அடைக்க வேண்டியது தான். மொமோஸோட என்ன ஷேப் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷேப் வருது வந்து பர்ஃபெக்டாக அந்த மைதாவில் வரா மாதிரி வராது.
இந்த ஜலத்தை கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா வெந்துடுத்து, பார்த்தாலே தெரியாது, பளபளன்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு மீடியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகிற மாதிரி வாய்க்கு நாழி கழித்து சாப்பிட்றதுனா கூட நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதுக்கு வந்து காரசாரமாக தேங்காய் சட்னியும் வெறும் பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். மொமோஸ் வச்சுருக்கேன். மொமோஸ்க்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் மாவு இருந்தது, அந்த மாவில் வந்து கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டுட்டேன். ரவையும் கோதுமை மாவும் போட்டு, இது வந்து அன்ஹெல்தி தான், இருந்தாலும் வேறொரு பர்பஸ்க்காக அது பண்ணியிருக்கேன் நான். அதான் இந்த மாவு பாருங்கோ, இது வந்து குழந்தைகள் சாப்பிட மாட்டா. நான் ஒன்று சும்மா டேஸ்ட்டுக்கு பாதி சாப்பிட்டேன். அது இன்னொரு பர்பஸ்க்காக நான் பண்ணினேன். அப்புறம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது தோசையோடு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டும் கொஞ்சம் நட்ஸும் வைக்கலாம். Hope you all like it. Thank you very much. Please like, share and subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you.